கடைசியில பாஸ் உங்களை வேலையில இருந்து அனுப்பிட்டாரா? அவங்க அனுப்பல வைஷாலி, நானே வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ரொம்ப புத்திசாலித்தனமான வேலை பண்ணீங்க நீங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத வைஷாலி, வாண்டட் காலம் பாத்துக்கிட்டு இருக்கேன். வாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ்டு சிவில் இன்ஜினியர். இன்ஜினியரா நீங்களா? வாண்டட் எ மேனேஜர் ஃபார் மெடிக்கல் ஸ்டோர். அது உங்களுக்கு ஒத்து வராத வேலை விஜய். வாண்டட் லேடி ஆபீஸ் அசிஸ்டன்ட். நல்ல வேலை. பொம்பளை வேஷம் போட்டுட்டு போங்க, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். வைஷாலி ப்ளீஸ், எனக்கு வேலை கிடைக்காம போச்சுன்னா இந்த வருஷம் சொப்னா பி எக்ஸாமினேஷன் எழுத முடியாம போயிடும். ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் எங்க இருந்து வரும்? ஒரு காட்டு பங்களாவுக்கு திறமையான மேனேஜர் தேவை. நீங்க தான் திறமைசாலியாச்சே. நல்ல இங்கிலீஷ் பேச தெரியணுமா? இங்கிலீஷ்கார மாதிரி நீங்க தான் சூப்பரா இங்கிலீஷ் பேசுவீங்களே. அனுபவம் எதுவும் தேவையில்லை. அது உங்ககிட்ட சுத்தமா இல்லையே. கவலை விடுங்க, இந்த வேலை உங்களுக்கு. ஒரு ஆள கூட காணுமே. ரொம்ப அமைதியான இடமா இருக்கு வைஷாலி. இந்த அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு அழகான கவிதை எழுதுங்க. எழுதத்தான் போறேன். ஒரு நிமிஷம், இங்க காட்டு பங்களா எங்க இருக்கு? என்ன பதிலே சொல்லாம போறான்? ஐயா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, இங்க காட்டு பங்களா எங்க இருக்கு ஐயா? இப்படியே நேரா போங்க, வரும். தேங்க்ஸ். ஒரே மர்மமா இருக்க. காட்டு பங்களாவை பத்தி யார கேட்டாலும் இப்படி பயப்படுறாங்களே. அது சரிங்க, நாம அவ்வளவு தூரம் நடந்தா போணுமா? வேற வழி இல்ல வைஷாலி. அங்க போறதுக்கு எந்த வண்டியும் இல்ல, நடராஜா சர்வீஸ் தான். நடங்க. நான் பாஸ் ஆயிட்டேன். கோமதி. மை டியர் டயனா, நான் பாஸ் ஆயிட்டேன். மை டியர் டார்லிங் ஸ்வப்னா. ராஜா, நீங்க ரெண்டு பேரும் பாஸ் ஆயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா டயானா நானும் பாஸ் ஆயிட்டோம் இல்லன்னா பார்க்க வேண்டாமா? ஆமா. 3 nights. வாவ், நாங்க பாஸ் ஆயிட்டோம். 1365 1365 1365 ராபரி. பேங்க்ல இருந்து திருடுங்க 20 லட்சம் ரூபாயை கொள்ளடிச்சிட்டாங்க. பேங்க்ல தான கொள்ளை அடிச்சிட்டு போனாங்க, உன்கிட்ட இருந்து இல்லையே. என் நம்பரை பாரு ப்ளீஸ். இல்லடி, என்ன தூக்கிட்டு போயிருக்காங்க. அவன் தூக்க முடியாம கீழே வந்து பட்டு உயிரை நம்பரை பாரு. நம்பர் என்னடி? 1365. நீ பாஸ் ஆயிட்டடி. ஏய் சொப்னா, உன் மாமாவோட காட்டு பங்களாவுல போய் நீ ஜாலியா இருக்க போற. மாமாவா? ஆமா. இந்த சைஸ் எல்லாம் போனா காட்டு பங்களா பேய் பங்களா ஆயிடும். சோப்னா, நாம இந்த காட்டு பங்களாவுக்கு எப்ப போறோம்? நீங்க வர வேண்டாம். மாமாவோட காட்டு பங்களாவுக்கு நாங்க மட்டும்தான் போறோம். ஜாலியா இருக்க போறோம். இன்னும் எவ்வளவு தூரங்க? தூங்குனது போதும், கண்ணை திறந்து பாரு. நாம வந்து சேர்ந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் பங்களா.
யாருங்க உள்ள? யாருமே இல்லையா? கதவு தரங்க. என்னங்க? நம்ம பேக்ஸ் எல்லாம் காணுமே. ஆமாங்க. நமக்காக இங்க யாரோ காத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. எனக்கு பயமா இருக்குங்க. யாருங்க? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, யாராவது இருந்தா வாங்க வெளியே. எனக்கு ரொம்ப பசிக்குது. இனி யாருக்காகவும் நான் காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நீ உட்கார். உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? யாருக்கும் வச்சு சாப்பாடு சாப்பிடறதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்களே? முதல்ல சாப்பிடுவோம் வைஷாலி, பசிக்குது. குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. சாப்பாடு பிரமாதம். கடவுளே, இத சமைச்சவங்களுக்கு நல்ல ஆயுச கொடுப்பா. இந்த சாப்பாடெல்லாம் உங்களுக்காக செஞ்சு வச்சிருந்தாங்க. சரியா சொன்ன. நான் இந்த காட்டு பங்களாவோட மேனேஜர், நீ என்னோட மனைவி. இந்த சாப்பாடு நம்ம 2 பேருக்காக தான் சமைச்சு வச்சிருக்காங்க. வா, நம்ம 2 பேரும் மேல போய் பெட்ரூம் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். கம் ஆன். இதான் பெட்ரூம். விஜய், நம்ம பெட்டியில யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? பேய். பேய். என்ன விஜய், ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? அடி அசடே, பகல்ல தான் கஷ்டப்பட்டு நடந்து வந்தோம். ஆமா, பகல்ல கஷ்டம்தான், ராத்திரில மட்டும் சுகம்தான். எஸ், அந்த சுகத்தை அனுபவிப்போம். வா. விஜய், குமாரசாமி, ஐயா. என்னங்க ஐயா? இந்த கதவு ஏன் இப்படி மூடி இருக்குது? நான் இங்க வேலைக்கு வந்ததுல இருந்து இதுவரைக்கும் இந்த கதவு இப்படிதான் மூடி கிடக்குது. வாங்க ஐயா. ரொம்ப மர்மமான இடம் போல இருக்கு. ஏன்? இங்க ஏதோ ஒரு காலத்துல பேய் பிசாசுங்க நடமாட்டம் இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு இருக்காது. Hey girl, stop, stop. யார் நீ? என்ன வேணும்? நானும் உங்க கூட காட்டு பொங்கலாக்கு வரட்டுமா? சரி, நீ யாருன்னு சொல்லு. இப்ப நீங்க என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்ப உங்க மாமா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நான் ஆம்பளையா?
இல்ல பொம்பளையான்னு. அட ரெண்டு கிட்டான் போல இருக்கு. ஆ, நாம இவளையும் கூட்டிட்டு போலாம், ஜாலியா இருக்கும். ஆ, சரி வந்து பின்னாடி உட்காரு. thank you. ஆ, ஆ, ஆ. சுப்னா, வைஷாலி, வைஷாலி, வைஷாலி என்னாச்சு? வைஷாலி என்னாச்சு? அந்த ஆளு சுப்னாவை கொண்டுட்டான். ஓ வைஷாலி, நீ ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்ப போல இருக்கு. இல்ல விஜய், இல்ல. அந்த மூடி இருக்கிற ரூமுக்குள்ள அந்த பயங்கரமான பேய் மனுஷன் அவளோட தலையை கட் பண்ணிட்டான். வைஷாலி, சொப்னாக்கு ஒண்ணும் ஆகாதுமா, கவலைப்படாத. இல்ல ப்ளீஸ் விஜய், அந்த மூடி இருக்க ரூமுக்கு என்ன கூட்டிட்டு போங்க. ஓகே ஓகே, கூட்டிட்டு போறேன். என்னை இப்பவே அங்க கூட்டிட்டு போங்க. சரி, வா போலாம். வா. Come on. ப்ளீஸ் விஜய், எனக்காக அந்த ரூமை தரங்க. அதே அறை, அதே படுக்க. அது எப்படி இருக்க முடியும் வைஷாலி? நீ இந்த இடத்துக்கு இப்பதானே முதல் தடவையா வர. என்ன நம்புங்க விஜய், நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்றேன், பொய் சொல்லல. சொப்னா அதோ அந்த படுக்கையில தான் படுத்துட்டு இருந்தா. அந்த பேய் மனுஷன் அவளை கொண்டுட்டான். நீங்க நம்பலன்னா அவங்க ஒரு பெயிண்டிங் இருக்கு, அது சொப்னாவோட படங்க. அதுல ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு. நான் சொல்றது உண்மை, என்ன தயவு செஞ்சு நம்புங்க விஜய். வைஷாலி, சொப்னா வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். At last வந்துட்டோம். என்ன பாக்குற சொப்னா? இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்த மாதிரி இருக்கு. என்ன முட்டாள்தனமா பேசுற? உள்ள போலாம் வா. மாமா, ஹலோ. ஹலோ சொப்னா, Hi, எப்படி இருக்க? uncle. அக்கா எப்படி இருக்க? என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, வைஷாலி ஒரு கெட்ட கனவு கண்டா, அதான் இப்படி My இருக்கா. God, uncle, meet my friends. இவளு உங்களுக்கு தெரியும்ல? She is கோமதி. Hi, nice to meet you. மாமா. டயானா. ஹலோ. Hi. இவங்க ஜெயந்தி ஜெயராமன். ஹாய் மேம். ஹலோ. குமாரசாமி, ஐயா. இவங்க பெட்டி படிக்கலாம் மேல எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. வாங்க, நம்ம எல்லாரும் மேல போலாம். இதான் உன்னோட ரூம் சொப்னா. இந்த பங்களாவுல நிறைய ரூம் இருக்கு சொப்னா. ஆனா நீங்க எல்லாரும் ஒரே ரூம்ல இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். எஸ் இல்ல? எஸ். சரி, நம்ம போலாமாங்க? ஓஎஸ், வா. தேங்க்ஸ்.
தேங்க்யூ மாமா. மை பிளஷர். ஏய் டயானா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ ஹனிமூன் அனுபவிக்க போற. How lucky I am. இதுக்கு முன்னால நான் கனவுல தான் ஹனிமூன் அனுபவிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு என் டார்லிங்கோட ஜாலியா அனுபவிக்க போறேன். நீ இங்க படுக்க கூடாது, போ. அப்ப நான் எங்க படுக்கிறது? இந்த பங்களாவுல நிறைய ரூம் இருக்கு, அங்க போய் தங்குங்க, போங்க. அங்கெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. போங்க, போங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதெல்லாம் கிடையாது. ஐயோ. போ வெளியே. வைஷாலி, என் முகம் மாதிரி இந்த பெயிண்டிங்ல இருக்கிற முகம் இருந்தாலும் இல்ல பயப்படுறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இந்த உலகத்துல ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறது உண்டு. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். அந்த மாதிரி நடக்கிறது உண்டு. ஆமா, ஆனா எனக்கே இப்படி ஒரு பயங்கரமான கனவு வந்தது. அது உன்னோட பிரம்ம வைஷாலி. வைஷாலி, எங்க இந்த மாதிரி பழைய பங்களா இருக்கோ அங்கேயும் குமாரசாமி மாதிரி பழைய வேலைக்காரனும் இருப்பான், உன்ன மாதிரி கனவு காண்றவங்களும் இருப்பாங்க. Good morning. Excuse me, sir. I am Raja. This is my permission. Oh my God! You're welcome. Thank you.